வணக்கண்ணா. உங்க பேர் சொல்லுங்கண்ணே. எம் மணிவேல். அப்பா பேரு? முருகேசன். உங்க பேருங்கண்ணே? ஆர் சூரியபிரகாஷ். அப்பா பேர் கே ராமசாமி. சரி. இப்போ எள்ளு இந்த ஏப்ரல் மாசம் எள்ளு பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி பயிர் பண்றீங்கண்ணா? நீங்க இதுக்கு முன்னாடி கடலை போட்டிருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி வேர்க்கடலை போட்டிருந்தோம். போட்டுட்டு பிடிக்கிட்டு முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு மக்கியம் எள்ளு வரைச்சி புடுங்கறட்டிக்கு முத நாள் எள்ளு வரைச்சிருவோம். திரும்பி அது மாட்டுக்கு முளைச்சிருக்கோம். சரி சரி. கடலை எப்போ போட்டீங்க? ஜனவரியில் போட்டோம். இது டிசம்பர்ல போட்டோம். மார்ச்ல போடணும். ஓகே. மார்ச் மாசம் புடுங்கிறது முன்னாடி தண்ணி கட்டிடுவீங்க. தண்ணி கட்டிட்டு அதுல எள்ளு வரைச்சி விட்டுருவோம். ஏக்கருக்கு எத்தனை கிலோ எள்ளு போடுவீங்க? ஏக்கர் 2.5 கிலோ போடுவோம். 2.5 கிலோ எள்ளு. என்ன ரகம் போட்டிருக்கீங்க? ரகம் என்னன்னு 4. திண்டிவனம் 4 போட்டிருக்கீங்க. இப்படி பண்றதால உங்களுக்கு ஏர் ஓட்டுற செலவு கிடையாது. மிச்சம். ஆமா. திரும்ப இது எப்ப அறுவடைக்கு வரும்? அறுவடைக்கு 3 மாசம் கரெக்டா. 90 நாள் அறுத்துருவோம். 90 நாள் வந்துடும். சரி சரி. ஏப்ரல் மே ஜூன் மாசம் அறுத்துருவோம். சரி சரி. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாவில் எள்ளு நெல் பயிரில் பொங்கல் டைமில் உளுந்து பச்சை பயிறுசாலாம் தெளிப்பாங்க. திருப்பி அதை அறுவடை பண்ணி எடுத்துடுவாங்க. இது நம்ம போது கடலூரில் காட்டுமன்னார்கோவிலில் கரணாலூரில் இங்கே கடலை நிலக்கடலை எள்ளு வரைச்சிருவோம். ஆமாம். அறுவடை பண்ண உள்ள எள்ளை வரைச்சிடுறதுங்க. ஆமா ஆமா ஆமா. அது அதனாலதான் அந்த மிதி பருவ முளைக்கிறதுனால இது ஒரு இது அனுகூலமா இருக்கு விவசாயிக்கு. ஆமா. கூடுதலான செலவு உள்ள ஏர் ஓட்டுறது மருந்து போடுறது. இப்ப ஒரு களையை வெட்டிட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் போட்டு விட்டுருவோம். மேல கொண்டை பூச்சிக்கு மருந்து அடிச்சு விட்டுருவோம். அதான் வேற ஒன்றும் இதுல அதிக செலவு தெரியல. அதனால இதை பண்ணிட்டு இருக்கோம். இது நல்ல புதிய தொழில்நுட்பமா இருக்கு. இது இந்த செய்தியை 2-3 வருஷமா 2-3 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. சரி. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பூரா சொல்லுங்க. நாங்களும் சொல்றோம். சார். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ.